Morning Moon. மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே எலக்ட்ரானிக்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அதாவது ஒரு திங்ஸுமே நான் முன்னாடி பிஃபோராக பிளான் பண்ணி வச்சுருப்பேன். பட் என்னால் அந்த டயத்தில் எடுக்க முடியாமல் சில தடங்கள் வரும். ஆனால் இந்த டைமும் அதேமாரி தான் ஆச்சு. இந்த ஃபயர் போல்ட் ஸ்மார்ட் வாட்சை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ஃபயர் போல்ட் வாட்ச் வந்து இங்கே கிடைக்காது. இது கம்ப்ளீட்டாக இந்தியாவோட மேனுஃபேக்சரு. இந்த ஃபயர் போல்ட் வாட்சில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்சு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிளை இந்தியாவிலே விட்டு வந்துட்டார். சார்ஜர் கேபிள் இல்லாமல் இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் பிஃபோராக, அதாவது 2 மந்த்ஸ் பிஃபோராக எடுக்க வேண்டியது இப்போ சார்ஜர் கேபிள் இப்போ தான் வந்ததால் இந்த வாட்சோட சார்ஜர் கேபிள் இங்கே கிடைக்காது. கத்தார் மட்டும் இல்லை, அதாவது அவுட் சைடு இந்தியா இதோட சார்ஜர் கேபிள் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு. அதாவது ஃபயர் போல்ட் வாட்ச் எதை சார்ந்த வாட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது எப்படி வந்து ஐஓஎஸ்க்கு எல்லாருமே அடிக்டடாக இருக்கும், நம்ம ஐஃபோன்னா எப்படி விரும்பி வாங்குகிறோமோ அதேமாரி ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி மொபைலில் திறந்தால் 2 ஓஎஸ் தான். ஒன்று வந்து ஐஓஎஸ்ஸு, இன்னொன்று ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸு. ஆனால் ஆண்ட்ராய்டு ஓஎஸை ஒரு வாட்சுக்குள்ளேயே திணிச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்தியன் பிராண்டில் ஃபயர் போல்ட் வாட்ச். அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மாரியே நான் வந்து இங்கே கத்தாரில் இந்த வாட்ச் மாரியே நிறைய வாட்ச் நான் போய் அல்வத்தா சென்டர்லாம் தேடி பார்த்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேடு வந்து சைனா மேடு தான் இருந்தது, அதேமாரி ஜெர்மன் மேடு தான் இருந்தது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, அந்த டிஸ்பிளே குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்லேயே இன்பில்டாக கேமரா இருக்கும், அந்த கேமரா குவாலிட்டியும் இல்லை. ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னால் எப்படி இருக்கணும்னா வெறும் ஹெல்த் ஃபிட்னஸ் மட்டும் போதாது, மொபைலில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். அது எல்லாமே இருந்தாலும் நம்மளே ஃபுல்லாக வந்து ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளை வந்து ஃபுல்லாக அட்ராக்ஷனாகவும் இருக்கணும், அதேமாரி நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கணும்னு விரும்பி போய் பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே கத்தாரில் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு. ஏன்னா இது வந்து இந்தியா மேடுங்கிறது மட்டும் கிடையாது, இதுவும் வந்து சைனாலேருந்து தான் எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே அசம்பிள்டு பை சைனா, பட் இட்ஸ் மேடு பை இந்தியா. இந்த வாட்சில் அப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதோட மாடல் நம்பர் PSW221. இந்த ஃபயர் போல்ட் வாட்சில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்திங்கன்னா 2GB ரேமு. இதோட ப்ராசஸர் வந்து ஒரு மைக்ரோசிப் ப்ராசஸர். இதில் வந்து நீங்கள் வந்து 4G சிம்மு யூஸ் பண்ணலாம். GSM WCDMA 4G சிம்மு சப்போர்ட்டடு. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 64GB. இதுதான் வந்து இதோட மெயின் பெனிஃபிட்டே. நீங்கள் சிம்மு போடலாம், வித்து கேமரா இருக்குது, பக்கா ஆண்ட்ராய்டு ஓஎஸ். வாங்க பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த ஃபயர் போல்ட் வாட்ச்சு எதில் கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 3200 வருது, அமேசானில் 2999, சம்டைம் ஆஃபரில் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் அதாவது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பேர் சஜெக்ஷன் பண்ணுறாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அமேசானா ஃப்ளிப்கார்ட்டா நீங்கள் எதில் வாங்கி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கிறதும் சொல்லுங்கள். இதில் செல்ஃபி வீடியோ கேமரா இருக்குது, GPS இன்பில்டு இருக்குது, 2GB ரேமு, 16GB ஸ்டோரேஜு, 4G நேனோ சிம் கார்டு இதில் போடலாம். அடுத்தது ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோரும் நீங்கள் யூடியூபும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ். பாருங்கள், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்ச். இதாங்க ஸ்மார்ட் வாட்ச். மக்களே, சிம்மு போடுற இடம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் 4G நேனோ சிம்மை போட்டுக்கலாம். இதிலே நீங்கள் ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ண முடியும். அதேமாரி ஃபிட்னஸ் ட்ராக்கும் இதில் இருக்குது. இதில் செல்ஃபி கேமரா இருக்குது. வாங்க டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதாங்க டிஸ்பிளே. இதில் வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியும். சில ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஒய்ஃபை இருக்காது, ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபையும் இருக்கும், ப்ளூடூத்தும் இருக்கும். அதாவது ஆப்பிளில் பொறுத்த வரைக்கும் ஆப்பிளில் மட்டும்தான் ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு ஒய்ஃபை கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது ஃபிட்னஸ் வாட்ச்லலாம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தை வச்சு தான் மொபைலில் வந்து பேர் ஆகும், ஒய்ஃபைல பேர் ஆகாது. இதில் வந்து நம்ம நெட்டும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் போய் பார்த்திங்கன்னா ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இங்கே உள்ள ஒய்ஃபைவை இதுவே டிடெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒய்ஃபை ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கேமராவோட குவாலிட்டி பார்க்கலாம். இது வந்து கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறது சேம் மொபைல் மாரியே இருக்கும் இந்த வாட்ச்சு. கேலண்டர், சவுண்டு, யூடியூப் இருக்குது பாருங்கள். இப்போ யூடியூப் லோட் ஆகிட்டுருக்கு. அதாவது இது வந்து 2GB ரேமு, இதுலேயே 4GB ரேமும் இருக்குது. நானும் தனுஷாரும் வந்து கர்ணன் அப்போ சைன் பண்ணோம். சில காரணங்களால பண்ண முடியாமல் போயிட்டு பார்த்தீங்களா, யூடியூபே எவ்வளோ அட்ராக்டிவாக வருது. அதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு பெரிய அட்வான்டேஜு. யூடியூப்பை நீங்கள் வாட்ச்லேயே பார்க்க முடியும். இப்போ நம்ம மார்னிங் மூன் சேனலில் பார்ப்போம். பாருங்கள், மார்னிங் மூன் சேனலில் குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளே. நான் டான்ஸ் ஆடின வீடியோவை வாட்சில் பார்க்குறது எவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள், செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வாட்சில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கும் இதில் இருக்குது. அதாவது டெய்லி ஸ்டெப் கவுண்ட்ரு, ப்ளட் ப்ரெஷர், ஆக்சிஜன் லெவலு, இது வந்து ஹார்ட் மெஷரிங்கு. நீங்கள் நல்லா இங்கே கட்டின பிறகு கரெக்டாக டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹார்ட் ரேட்டை கரெக்டாக டயக்னேட் பண்ணி சொல்லும். அதுக்கு தான் சென்சார் வச்சுருக்காங்க. அடுத்தது ஆக்சிஜன் ரேட்டை சொல்லும். அடுத்தது ஃப்ளாஷ் லைட்டு, இது ஃப்ளாஷ் லைட்டு. இதோட சார்ஜர் கேபிள் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள் தான் வருது. அடுத்தது வீடியோ பிளேயர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம்மா துண்டு வாட்சுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். செல்ஃபி கேமராவும் இதில் இருக்குது. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் கேமராவும். எங்காவது உங்களுக்கு வந்து ஸ்பை டிடெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணணுன்னா இந்தமாரி வாட்சை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா ப்ளே ஸ்டோரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஆப் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி, இப்போ பார்த்திங்கன்னா நான் சாட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டயத்தில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் மொபைல் எடுக்கிறதுக்கு பதிலாக வாட்ச்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சாட் ஜிபிடி எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். சாட் ஜிபிடியில் நீங்கள் வந்து ஈஸியாக சாட் பண்ணிக்க முடியும். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். மொத்தத்தில் இந்த ஃபயர் போல்ட் வாட்ச் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆண்ட்ராய்டு வாட்ச் வந்து ஃபில்ஃபில் பண்ண ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச்னால் ஃபயர் போல்ட்டு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து அட்ராக்டிவாகவும் அதே டயத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் உள்ள ஒரே ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்ச் தான். இந்த ஃபயர் போல்ட் வாட்சை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபயர் போல்ட் வாட்ச்சு உங்களுக்கு கத்தாரில் வேணும்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன். நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு இந்தமாரி வாட்ச் வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிள். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள் தான். ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி வச்சிட்டிங்கனாலே ஒட்டிக்கும். ஒரு ஒயர்லெஸ் மேக்னெட்டிக் சார்ஜர் மாரி தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.